Hello, வணக்கம். Welcome back to my channel. Today I wish to talk about something that a lot of us struggle with. It is people pleasing. People pleasing அப்படின்னா it has many forms. நம்மளோட மைண்டில் இருக்கிறது நம்ம அப்படியே சொல்கிறோம்னா நம்ம ஆளுகளுக்கு வந்து ஹர்ட் ஆகும்னு நம்ம அது கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிட்டு சொல்லுவோம். தட் மச் இஸ் ஓகே. ஆனால் சொல்லாமலே விடுறது, அது மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கட்டும்னு நம்மளே வந்து நம்ம அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் எடுத்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்குன்னு நினச்சி நம்ம வந்து ஓவராக அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று செய்கிறது. எல்லா விஷயத்திலும் நம்மளோட ஆனஸ்டி ஒரு நம்மளோட ஆத்தென்டிசிட்டி விட்டு இன்னொருத்தர் நம்மளை எப்படி பார்ப்பாங்கங்கிறது மட்டும் நம்மளோட முக்கிய நோக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம பிஹேவ் பண்ணுறது. இந்த மாதிரி மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம வாழும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃபுங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. அண்ட் இன்டர்னலி அவர் பிரெயின் வில் டேக் திஸ் லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி. we will realize that we are not the same person outside that we are inside. அப்போது our brain will not respect us. நம்மளுக்கு நம்ம மேலே மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காது. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ப்ளீஸ் பண்ணுற நபர்களோ அவருக்கும் நம்ம மேலே மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம சின்ன வயசுலலாம் we have, especially நம்மளோட ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் we have been told that being obedient is very important. பேசுகிறது யாரும் நம்மளை விட வயசுக்கு பெரியவங்க ஏதோ சொன்னாங்கன்னா நம்ம அதை கேட்டுக்கணும், கேட்டு நடந்துக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சின்ன குழந்தைங்க அப்பா அம்மா சொல்கிறது கேட்காம அவங்க பாட்டுக்கு விளையாடி அங்கங்கே போய் ஒவ்வொரு கெடுதல் போய் வர்றதுக்கு பதிலாக அது சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, அப்பா அம்மா சொன்னால் கேட்கணும், வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் போகக்கூடாது, இந்த தண்ணியில் போய் குதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா போகக்கூடாது. இந்த மாதிரி நம்மளோட பாதுகாப்புக்காகவும் நம்ம நலனுக்காகவும் அதே மாதிரி சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி ஒழுங்காக பண்ணுறது, கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னு அந்த கான்டெக்ஸ்ட் அண்ட் க்யூஸ் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியல, அவங்க வாயில் வந்தது அப்படியே பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டு பிரிங் அஸ் அப் டு பி வைஸ் அண்ட் சேஃப் அண்ட் பொலைட் பீப்புள், இதுக்கு தான் நம்மளே வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இட் கண்டினியூஸ் டு அ பாயிண்ட் வேர் ஈவன் இஃப் யூ ஆர் அன் அடல்ட், நமக்கு சோஷியல் கான்டெக்ஸ்ட் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு நம்மளோடதுன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்துடுச்சு, நம்மளோட பாதுகாப்பு எதுன்னு கரெக்டாக தெரியற அளவுக்கு நம்ம வந்து பெருசாகிட்டோம். அப்படி இருந்தாலும் கூட we will not be able to articulate. நம்ம வந்து சொல்ல முடியாமல் தயங்குவோம். இங்கே வந்து ஃபேமிலியில் மட்டும் இல்லை, மேபி ஃபேமிலியில் ஒரு வேளை அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீடம் வந்துடும். லாட் ஆஃப் த டைம்ஸ் how it will manifest is நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம போய் கத்துவோம், எது வேணும் சொல்லுவோம். ஏனென்றால் அவங்க வந்து பொறுத்துடுவாங்க, அவங்க வந்து விட்டு கொடுத்துடுவாங்க, சரி பரவாயில்லை நம்ம பிள்ளை தானே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அப்போது என்னாகும், நம்ம வீட்டில் வந்து நம்ம தைரியமாக எது வேணால் பேசுவோம், சண்டை போடுவோம். ஆனால் வெளியே போகும்போது இன்னொருத்தர்கிட்ட இருக்கும்போது அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட மேபி நம்ம ஒரிஜினலாக ஜென்யூனாக இருந்துக்கலாம். வெளியே எங்கே போனாலும் சரி, நம்மளோட கலீக்ஸ் கூட இருந்தாலும், நமக்கு அவ்வளோ தெரியாத ஒரு அக்வைண்டன்ஸஸ் கூட இருந்தாலும் சரி, we will shift, we will shrink. நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப டோன் டவுன் பண்ணிக்குவோம் ஸோ தட் we are palatable to others. நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இருந்தாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் நம்ம வந்து we should behave in a standard, ஒரு டீசெண்டான முறையில். நம்ம தேவையில்லாத கெட்ட வாக்குகள் பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷன் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் சரி. நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஓவர்லி ரூடாக சொல்லாமல் நம்ம பொலைட்டாக சொல்லணும். பிகாஸ் தட் ஷோஸ் கிளாஸ் அண்ட் கல்ச்சர். நம்ம குட் ஒரு சிவிலைஸ்டு பிஹேவியர் வந்து நம்ம எல்லா செட்டிங்கிலும் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்கும்போது, நம்ம பேச முடியாமல் இருக்கும்போது, நம்ம எல்லாரும் பேசினாலும் நம்ம வந்து பேசாமல் இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்து அதுக்கு எகென்ஸ்டாக எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்னு நான் அது சொல்லாமல் தயங்குறது, நான் அதை சொல்கிறதுக்கே பயப்படுறது. 10 பேர் வந்து அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் ஒப்பீனியன் அதுக்கு மீறி அங்கே எந்திரிச்சு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர் தான். இதனால் எந்த பலனும் இல்லை. நம்மளே வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்கிட்டு எல்லாரோட வட்டத்திலும் போய் ஃபிட் ஆகிறதுக்கு முயற்சிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இவ்வளோ நல்லவர்னு காமிச்சிட்டோம்னா, நம்ம இவ்வளோ அக்ரியபிளாக இருந்தோம்னா, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டோம்னா, ஆமாம் எல்லாம் ஒன்று ஒத்துக்கிட்டோம்னா, அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஜோக் அடித்தது சிரிப்பு வரலைனாலும் சிரிச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி இஃப் யூ சிம்ப்ளி பிஹேவ், டோன் ஹூ யூ ஆர் அண்ட் ஷேப் இட் இன் ஆர்டர் டு பி பர்சீவ்ட் இன் அ சர்டன் வே. நீங்கள் லைக்கபிள் ஆகிறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் லைக்டு ஆகலை,
நீங்கள் என்ன ஆகும்னா இக்னோர்ட் ஆகும். நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்காக டு பி லைக்டு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ தட் வில் நாட் ரிசல்ட் இன் பீப்புள் லைக்கிங் யூ. தட் வில் ரிசல்ட் இன் பீயிங் அன் ஈஸி பர்சன் டு இக்னோர். அவங்க உங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒப்பீனியன் எதுவும் கிடையாது, அவங்க ஓகே தான் சொல்லுவாங்கன்ட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு என்ன முக்கியமாக இருக்கிறது அது ஒப்பீனியன் அது வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தவிர ஏன்னா இவர் வந்து எதுவுமே பேச மாட்டார், என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்மளே வந்து இக்னோர் பண்ணி போயிடுவாங்க. அதுக்கு யாரும் நம்மளே லைக் பண்ண மாட்டாங்க. லைக்கிங், ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வந்து தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கெட்டிங் தீஸ் திங்ஸ் ஃபார் ஹூ வி ரியலி ஆர் நாட். நம்மளே இன்னொரு ஆளாக மாற்றி காமிச்சு நம்மளே ரொம்ப பிடிக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அவருக்கு பிடிக்கிறது நம்மளே இல்லை, அவருக்கு பிடிக்கிறது நம்ம க்ரியேட் பண்ண அந்த இமேஜ் நம்ம வந்து உண்மையாக நம்மளுக்கு கிடையாது. ஸோ தே டோன்ட் ஈவன் நோ ஹூ வி ஆர். ஸோ தேர் லைக்கிங் ஹேஸ் நோ வேல்யூ. இன்னும் லைக்கிங்கும் இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் அக்ரியபிள் ஆல் த டைம் டசன்ட் மீன் வி ஆர் லைக்ட். வி வில் பி சிம்ப்ளி இக்னோர்ட். நம்ம ரொம்ப ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி ஓவர் த டாப்பாக இதெல்லாம் வந்து நான் செஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் ஹவ் பீன் கில்ட்டி ஆஃப். இதை ரொம்ப ரொம்ப ஆள்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் என்ன நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். லைக் ஃபார் நாட் பீயிங் ப்ராப்ளம், நாட் பீயிங் ட்ரபிள். மற்றவங்களுக்கு வந்து நான் ஒரு ட்ரபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எப்போவுமே வந்து என்னோடய இஷ்டம் எதாக இருந்தாலும் சரி பரவாயில்லைன்னு நான் விட்டுறது. தெர் இஸ் அ பாயிண்ட் டு விச் இட் இஸ் ஓகே, பட் தெர் இஸ் அ பாயிண்ட் பியாண்ட் விச் இட் இஸ் அ லை. அது டிஸானஸ்டி. அதில் வந்து உண்மை இருக்காது. We are simply trying to present ourselves as somebody who is palatable, who is nice and agreeable. சிரிப்பு வரலைன்னா ஏன் சிரிக்கணும்? உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது? உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இல்லாத இடத்துக்கு எல்லோரும் போகிறாங்கங்கிறதுக்கு நீங்கள் ஏன் போகணும்? எல்லோரும் சாப்பிட்றது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஏன் அதே சாப்பிடணும்? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மூவி உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிச்சதுன்னு ஏன் சொல்லணும்? யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஹாபியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அது பர்சியூ பண்ணுறதை விட்டுட்டு எல்லாருக்கும் பிடிக்கிறது பார்த்து ஏன் போகணும்? உங்களுக்கு மூவி பார்க்க பிடிக்கல, புத்தகம் வாசிக்க தான் பிடிக்கும்னா எல்லோரும் மூவிக்கு போகிறாங்கன்னு நீங்கள் ஏன் போகணும்? நீங்கள் உட்காந்து புத்தகம் படிக்கிறது தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் பண்ணக்கூடாது. இஃப் யூ டோன்ட் வேல்யூ யோர் செல்ஃப், இஃப் யூ டோன்ட் வேல்யூ யோர் ஹாபீஸ், யோர் இன்ட்ரெஸ்ட், யோர் லைக்ஸ், யோர் ப்ரிஃபரன்சஸ், யோர் சாய்ஸஸ், லிட்ரலி நோபடி வில். நீங்களே உங்களோட ஒப்பீனியனுக்கு, உங்களோட ஐடியாஸுக்கு, உங்களோட தாட்டுக்கு, உங்களோட ப்ரெசன்ஸுக்கு, உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா உலகத்தில் யாருமே கொடுக்க போகிறது கிடையாது. நோபடி வில் ரெஸ்பெக்ட் யூ ஃபார் ஷ்ரிங்கிங் டவுன். நீங்கள் சின்ன ஆளாகி ரொம்ப 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 அக்ரியபிளாக போகிறதுனால நோபடி இஸ் கோயிங் டு லைக் யூ, ரெஸ்பெக்ட் யூ. இஃப் யூ ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், யூ கேன் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் இன் எ வெரி பொலைட் மேனர். நீங்கள் ரொம்ப பொலைட்டாகவும் என்ன சொல்கிறது டீசெண்ட் வார்த்தைகளாகவும் நீங்கள் ரொம்ப உங்களோட கிரவுண்ட் நீங்கள் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கா? எனக்கு இப்போ அப்படி செய்யணும்னு தோணலை, எனக்கு இப்போ வர்றதுக்கு ஐ எம் நாட் அவைலபிள் ரைட் நவ், ஐ காண்ட் கம் நவ், இதெல்லாம் நோ சொல்கிறது இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்குது? செய்ய வேண்டிய எடுத்து நம்ம இது செய்யாமல் இருந்தோம்னா நம்மளே தான் வி ஆர் அபேண்டனிங் அஸ் எவ்ரி சிங்கிள் டைம். செல்ஃப் அபேண்டன்மெண்ட்னா இதுக்கு பேர். நம்மளே விட்டு கொடுத்து இன்னொருத்தருக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளோட எவ்ரி திங் வித்தின் அஸ் வில் டெல் அஸ் டு டூ ஒன் திங். ஆனால் நம்ம அது செய்யாமல் இன்னொருத்தருக்காக நம்ம இன்னொன்று செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். நம்மளோட நினைப்பு என்னென்னா சாக்ரிஃபைஸ் இஸ் அ வெரி க்ளோரியஸ் திங். அவ்வளோ க்ளோரியஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர் ஆர் டைம்ஸ் வென் வி ஷுட் சாக்ரிஃபைஸ், எஸ், பட் எவ்ரிடே லைஃப் இஸ் நாட் அன் ஆடிஷன். எவ்ரிடே லைஃப் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கைங்கிறது வந்து நமக்கு வாழ்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளோட அனைத்து இம்பல்சஸும், நம்மளோட அனைத்து வார்த்தைகளும், எவ்ரி திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் அஸ் எல்லாத்தையும் ஸ்டைஃபில் பண்ணிவிட்டு நம்ம நல்லவர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாம் இந்த வாழ்க்கைக்கு வரல. உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம நல்லவர்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்? இதுக்காகவா நம்ம வந்திருக்கோம்? பார்க்குறவங்க எல்லாம் நம்மளை நல்லவர்னு சொல்ல வைக்கிறதுக்கு. அண்ட் நல்லதுங்கிற கான்செப்டுக்கும் ஒரு தெர் இஸ் நோ டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் டு இட், கீப்ஸ் சேஞ்சிங். நீங்கள் அவருக்கெல்லாம் பிடிக்காதவர்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை விட்டுட்டு போவாங்கன்னா விட்டுட்டு போகட்டும் தான். இந்த உலகத்தில் இஃப் நோ படி செலக்ட்ஸ் யூ, இஃப் நோ படி பிக்ஸ் யூ, யூ ஆர் ஸ்டில் இனஃப், யூ ஆர் ஸ்டில் குட், யூ ஆர் ஸ்டில் வர்த் இட். இந்த உலகத்தில் ஒருத்தருக்குமே உங்களை பிடிக்கலைனாலும் யூ ஆர் ஸ்டில் இனஃப், யூ ஆர் ஸ்டில் வர்த் இட். உங்களுக்கு அப்போது உங்களோடதுன்னு ஒரு வேல்யூ உண்டு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதித்து இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வந்து சின்ஸ் யூ பிகேம் அன் ஆத்தென்டிக் வெர்ஷன் ஆஃப் யூ, அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடுச்சுன்னா யூ ஆர் ஸ்டில் வர்த் இட்.
உலகத்தில் ஒருத்தர் ஒரு காலம் உங்களை செலக்ட் பண்ணுறதே இல்லை. எல்லாருக்கும் மற்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக வேணும், எல்லாருக்கும் மற்றவங்க தான் வந்து அவங்களோட வேலைக்கு கலீக்ஸாக தேவை. நோபடி இஸ் செலக்டிங் யூ. யூஆர் ஸ்டில் வொர்த் இட், யூஆர் ஸ்டில் எனஃப். யாருடைய அப்ரூவல் வந்து தேவையே இல்லை. யாரும் ஒருத்தர் ஏதோ ஒரு பிரெட் கிரம்பு கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ இது பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. வாட் டு வீ டிசர்வ்னு நம்ம நினைக்கணும். எல்லாருக்கும் என்ன பிடிக்குதான்னு யோசிக்காமல் எனக்கு அவரை பிடிக்குதான்னு யோசிக்கணும். யோசிச்சா என்ன ஆகும்? டூ ஐ லைக் திஸ் பிஹேவியர்? am I accepting this? Do I like them? இப்படின்னு நம்ம யோசிச்சா என்ன ஆகும்? why don't we matter? யாருடையும் சர்டிஃபிகேட் நமக்கு தேவையே இல்லை. யாருக்கும் நம்மளை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இஃப் வி ஆர் ஒத்தென்டிக்கலி ஹூ வி ஆர், நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட மாரல் காம்பஸ்க்கு ஏற்ற மாதிரி, as long as we are behaving, that is all that matters. இப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் வரைக்கிறது யாருக்குமே பிடிக்கலைன்னா, நீங்கள் வரைக்கிறது நிப்பாட்டினா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான். நீங்கள் பாடுறது யாருக்குமே பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு பாடுறது பிடிக்கும்னு நீங்கள் பாட வேண்டியது தானே. பாடாமல் உட்காந்து வாழ்க்கையை விட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒருத்தருக்குமே அது லைக் பண்ணலை, அப்படி இருந்தால் அந்த ஃபோட்டோ தேவையில்லையா? ஃபோட்டோ உடனே டிலீட் பண்ணிவிட்டு ஓடிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்குது இல்லைங்களா, நீங்கள் லைக் பண்ணி வச்சுருங்க. அதனால் என்ன ஆக போகுது? நீங்கள் உங்களுக்காக வாழணும், உங்களே ப்ளீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிறவங்களே ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக வேறு யார் வாழ்வாங்க? நம்ம எல்லாருக்கும் வேண்டினது செய்கிறது, நல்ல குட் ஹார்ட்டடாக இருக்கிறது, கைண்டாக இருக்கிறது, இதெல்லாம் நல்லது தான். ஆனால் நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தரை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி உலகத்தையே நம்ம சப்போர்ட் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம பொலைட்டாக இருந்து பார்க்குறவங்களோட எல்லாம் கன்வீனியன்ஸ் பார்த்து போகிறது தேவையில்லை. தெர் இஸ் அ லைன், தெர் இஸ் அ பேலன்ஸ், தெர் இஸ் அ குட் லைன் பிட்வீன் பீயிங் அ கைண்ட் பர்சன், பீயிங் அ நைஸ் பர்சன் அண்ட் பீயிங் அ ரைட்டியஸ் பர்சன். நம்ம வந்து மோரல் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும் ஒழியே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவராக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்க தேவையில்லை. நம்மளுக்குள்ளே நம்ம நல்லவராக இருந்தாலே தாராளமாக போதும். அண்ட் வி ஷுட் பி லிவிங் அக்கார்டிங் டு அவர் ஓன் ஃபேஸ், அவர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே 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 கொண்டு போய் வரவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளே ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா பிடிக்க வேண்டாம். தட் இஸ் ஓகே, குட் ஃபார் போத் ஆஃப் அஸ். அவருக்கு பிடிச்சவர் கூட போயிடலாம், எனக்கும் நான் பிடிக்காதவர் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிடிக்காதவர் கூட இருக்க வேண்டிய அவசியம் எனக்கும் வரல, அவருக்கு பிடிக்காதவர் கூட இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கும் வரல. இட் இஸ் ஓகே. வி டோன்ட் நீட் டு பி சோசன், வி டோன்ட் நீட் டு பி லைக்ட். இப்போது ஒருத்தருக்காகவோ நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட சாய்ஸ், நம்மளோட வாய்ஸ் நம்ம வந்து ஸ்டைஃபிள் பண்ண தேவையில்லை. ஸ்பெசிஃபிக்கலி நம்மளோட வாய்ஸ். we can always stand up for what we believe in and we should. எல்லாரும் பிடிக்கிறது மட்டும் நம்ம செய்கிறது வந்து இட் இஸ் ஹியூஜ்லி ராங் டு அவர் செல்ஸ். இட்ஸ் அ கிரிமினல் திங் டு டூ டு யுவர் செல்ஃப். உங்களே ஸ்டைஃபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது இஸ் ஹியூஜ் வேஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுக்குமே உங்கள் மேலே அப்போ மதிப்பு இருக்காது, மற்றவங்களுக்கும் மதிப்பு இருக்காது. எல்லாருக்கும் அக்ரியபிளாக இருக்கிறவருக்கு வந்து எந்த அவார்டும் கிடைக்க போகிறது இல்லை. நமக்கு நம்ம அக்ரியபிளாக இருந்தோன்னா, நமக்கு வேணா நம்ம செஞ்சோன்னா சந்தோஷமாவதாவது இருக்கலாம். இதே சந்தோஷமாக இருக்க பார்க்கலாம். அண்ட் only one thing I would like to leave you with. இன்றைக்கே something will come in your life, ஒரு மொமெண்ட் where you will have this choice. ஒரு சாய்ஸ் உங்கள் முன்னாடி இன்றைக்கே வந்துடும். உங்களை அபேண்டன் பண்ணுறதுக்கு ஒரு உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, இதுக்கு வர்றீங்களா அப்படின்ட்டு, ஒரு இது இப்படி செய்கிறீங்களா, இது நல்லா இருக்குல்ல, ஏதோ ஒன்று. அந்த டைமில் யூ கேன் எதர் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் இன் யுவர் ஒத்தென்டிசிட்டி அண்ட் செய்யலை நான் வரல, இல்லை எனக்கு அது பிடிக்கலை, ஒரு எனக்கு அதுதான் பிடிக்கும், நான் அங்கே போகிறேன், எனக்கு இப்போ முடியாது, ஏதோ ஒன்று. யூ கேன் எதர் சூஸ் டு பி யூ, ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஒத்தென்டிக் கிரவுண்ட், ஆர் பிகம் அ பீப்புள் ப்ளீசர் அண்ட் சே ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் சரி, அப்படியே பண்ணலாம். அண்ட் வென் யூ சூஸ் யூ, வென் யூ ஸ்டார்ட் சூஸிங் யூ மோர், உலகமே உங்களை சூஸ் பண்ணும். நீங்கள் உங்களை சூஸ் பண்ணலைன்னா யாருமே ஒரு காலம் உங்களை சூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ சூஸ் யுவர் செல்ஃப், கண்டினியூ டு சூஸ் யுவர் செல்ஃப். whomever is right for you will stay, whomever is not right for you will leave and they should leave. அப்போ தான் நம்ம வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கும். Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.